अरे भैया कमान भैया 1000 रुपीस क्या भैया भैया? क्या भाई வணக்கம் பையா வணக்கம். நீ என்னடா இங்க? டே நீ சொன்ன மாதிரி என் காதல் என்னங்கிறத அவளுக்கு ஃபீல் பண்ண வைக்க போகிறேன். நான் அவள் பேரை பச்சை குத்த போகிறேன்டா. வணக்கம் பச்சையா? அண்ணா வாங்கண்ணே நல்லா குத்துவண்ணே. உனக்கு வேற வேலையே இல்லையா? ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி காமிச்சா போதும் இல்ல? டே நான் ரியல் லவ் என்னங்கிறத அவளுக்கு புரிய வைக்கணும்டா. நான் அவளுக்காக இவ்வளோ பெயின் அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சா அவள் ஃபீல் ஆயிடுவாடா. ஃபீல்ண்ணே யானை குத்துவீங்களா? கொசுவை கூட குத்துவண்ணே. 100% கேரண்டிண்ணே. டேய் இப்படிலாம் பண்ணா அவளுக்கு ஃபீலிங் வர வைக்க முடியாதா? அது எப்படின்னு சொல்லு. டோன்ட் டச். அது எனக்கும் தெரியாது. சரி போய் குத்து. நீ போட்டா நாங்க யாரும் வர மாட்டோம். வர வேண்டாம். क्या भाई குத்துறியாண்ணா? ஏ பாய் பேசிட்டு இருக்கேன்ல. कितना भाई? இல்லண்ணே பிக் கியூ நிக்குதுண்ணே. என்ன கியூ? 4 பேர் தானே? நான் கணக்கு பண்ணது தப்பாயிடுச்சுண்ணே. இவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கியா? அருண் நீ குத்துறா, நான் இருக்கேன்டா அவன் கூட. நல்ல நேரம் முடியத்துக்குள்ளே வாண்ணா. அம்மு அம்மு தானே, அம்மு நிறைய குத்துறாங்கண்ணே. எவ்வளோ ஆகும்ண்ணா? ஜஸ்ட் 1000 rupees அண்ணா. 1000 ரூபாயா? கம்மி ரேட்ல இருக்கிறத போடு. விலையை குறைக்கணும்னா 300 ரூபாய்க்கு இருக்குண்ணே. அது போதும். 300 போதும். ஆனா உயிரே போயிடுண்ணே. இல்லைண்ணா 1000 போதும். 1000 ரூபாயா? நிமிஷம் போதும்ல. அதெல்லாம் நல்லா குத்திடலாண்ணே. வாண்ணே நவர் பையா, எனக்கு குத்தத்துக்கு ஆள் வந்திருக்கோ. நவரா பைட்டிய அண்ணா வலி தெரியாம இருக்கிறதுக்கு இத வாயில வச்சு கடிச்சுக்கோங்க. இதுவா? கடிச்சுக்கலாண்ணே. ஹலோ, क्या டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? டிஸ்கவுண்ட் நாய் பாய் நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றாதாண்ணா. நல்லா கரலா கட்ட மாதிரி இருக்கு, நல்லா கடிச்சுக்கோண்ணே. நோ பெயின். ட்ரூ லவ் அண்ணே, ட்ரூ லவ், ட்ரூ லவ். ஐயோ அம்மா வலிக்குது. ஐயோ அம்மு கையை காட்டு. முடிக்க. எப்படியோ பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா. இதெல்லாம் பார்த்து அவ கண்ணோட ஃபிலமெண்ட் போகாம இருந்தா சரி. என்ன பஸ்ஸுக்குள்ள ஆடா? கீழே டேய் போடா, உள்ள ஒரு ஆடு இருக்கு. அம்மா யாரு இந்த ஆடை கொண்டு இங்க கட்டி வச்சிருக்குது? பஸ்ல தானே நான் ஆடை கட்டினேன். இந்த டேய் பஸ்ல தான் ஆட்டோ கொண்டு போவியா? ஆட்டோ புக் பண்ணி போலாம்ல. ஆட்டோ காசு 750 ரூபா நீ கொடுப்பியா? இறங்க இறங்க இறங்க. முதல்ல பஸ்ல இருந்து கீழே இறங்க. எல்லாம் ஞாபகமா எடுத்துக்கிட்டேல. நானும் இறங்க மாட்டேன், என் ஆடும் இறங்காது. முடிஞ்சா இறக்கடா. ஐயோ, அந்த இலையாவது கீழே போடு. ரெண்டு பேரும் சேர்ந்து. இந்த சுபேர் கிட்டயும் உன் ஆட்டத்தை காட்டுறியா? போயிட்டானுங்களே, அந்த பயம் இருக்கு. என்ன பாத்துட்டு இருக்க? இது என்னது? நீ இந்த பஸ் சொந்தமா வாங்கிட்டியா? என்ன இது? சர்ப்ரைஸ். இது இல்ல ஹைலைட் ஐட்டம், வேற ஒன்று இருக்கு. காமிடா. ஷாக் ஆயிட்டீங்கல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு எப்படி இருக்கு? நாளைக்கு வரைக்கும் பொறுத்துக்கிறேன். அடுத்த முறை பார்க்கும்போது இதையும் இதையும் அழிச்சிருக்கணும். அப்புறம் நான் பிங்க் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். டேய் அது குத்த எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய். ஆனா 300 இருக்கு. எங்க போற? வாடி. பாய். நீ வாடி, நம்ம கமலா பேக்கரியில ஃபலூடா சாப்பிடுவோம். ஏண்டா இவ இவ்வளவு கோவப்பட்டு பாத்திருக்க? இல்ல நானும் பார்த்ததில்ல. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அழிச்சிரு. டேய் பஸ்ல அடிச்சிடலாம், கையில எப்படிடா? கையை வெட்டிட்டா போச்சு. நான் தான் சொன்னல குத்த வேணான்னு. நோ. டேய் ஆடு பிரசவிக்கிறதுக்குள்ள செல்லான போயிடுவியா? நான் வண்டி எடுக்கவா? வரேன். அப்ப சீக்கிரம் ஏடா. ஆண்டவா கல்யாணம் முடிஞ்சா? அப்படின்னா பச்சை குத்துனதை காட்டாத. அங்கிள் பையன் எப்படி இருக்கான்? இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு இப்ப என்னாச்சு? அந்த பையன் அப்பா அம்மா எல்லாரும் வெஜிடேரியன். மானங்கெட்ட குடும்பம். இந்த பாரு, நான் காலையில எந்திரிச்சு செஞ்சு வச்ச சமையல் தொட்டு கூட பார்க்கல அவங்க. இந்த குரியாக்கஸ் கொடுத்த சமையல ஒருத்தர் சாப்பிடலனா கடல்ல இருந்து பிடிச்ச மீனை திரும்ப கடல்ல விடுறதுக்கு சமம். கொடுக்கவே மாட்டேனா. கரிமீன் சாப்பிடாத எவனுக்கும் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். இப்ப எதுக்கு அங்கிள் அவசரப்படுறீங்க? இங்கே அழகோடியும் அறிவோடையும் ஒரு பக்குவமான மாப்பிள்ள கிடைப்பான்ல. எதுக்கு இவ்வளவு ஹரிபரி? ஐயோ என்னாச்சு? இல்ல அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் கூப்பிட்டு சொல்லணும், இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு. ஐயோ இடிச்சிருச்சு. அப்புறம் நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம், அடிச்சு நவுத்துங்க. ஏன்னா எல்லா பொண்ணு பாக்குற சடங்கு முடியும் போது கரெக்டா நீங்க வந்துடுறதால இது வேஸ்ட் ஆயிராது. இல்லைன்னா இதை பிச்சைக்காரங்களுக்கு தான் தூக்கி போடணும். கிட்டத்தட்ட 4000 ஆச்சு எல்லாம். சாப்பிடு சாப்பிடுற. இத மானம் கட்டு அப்படி திங்கணுமாடா? நீ இந்த மானத்தை புடிச்சு வச்சுக்கோ. எனக்கு இதெல்லாம் சாப்பிடுறதா கௌரவமே. இந்த கல்யாணம் நடக்காது. உனக்கு இல்லாத மானம் எனக்கு எதுக்கு? டேய் பாட்டி வீட்ல இருக்காங்களா? மீன் வறுத்து கொடுக்கணும்.
எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கலன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல? அழிச்சிட்டியா? நீ எதுக்கு கோவப்படுற? ஆமாம் ஆமாம், அப்பயே அழிச்சிட்டான். கையை காட்டுற. இந்த ம் இது எப்படி? அது ஒரு பெரிய கதை தெரியுமா?